மூன்று பெண்களுக்கும் ஒரு ஆணுக்கும் தந்தையான முருகப்பிள்ளை அப்பாவின் உடல் அந்த மரவாங்கின் மேல் வளர்த்தப்பட்டிருந்தது. தலைமாட்டில் கணவனை இழந்த இரண்டாவது மகள் தூங்கி வருவதும் நிமிர்ந்து பிரேதத்தை கவனிப்பதுமாக இருக்க, முருகப்பிள்ளை அப்பாவின் மருமகள் கால்மாட்டில் உட்கார்ந்து வாங்கோடு தலை சாய்த்து கொண்டு அரைகுறை தூக்கத்தில் இருந்தாள். நேரம் அதிகாலை 2க்கும் 3க்கும் இடையில் இருக்கும். பேரப்பிள்ளைகள் ஆங்காங்கு பாய் விரித்து நல்ல நித்திரையாக கிடந்தனர். இரவு 11 மணி அளவில் முருகப்பிள்ளை அப்பாவின் உயிர் பிரிந்து விட்டது. தங்களது சௌகரியம் கருதி இப்ப அயலட்டைக்கு தெரிய வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து விட்டார்கள் அனுபவசாலிகள். எனினும் இந்த 2 பேர் மட்டும் மொக்குத்தனமாக பிணம் காத்து கொண்டிருந்தார்கள். தகப்பனின் உயிர் பிரிவதைக் கண்டதோடு தலையை சுத்துது என்று சொல்லிவிட்டு போன மூத்த மகள் இன்னும் திரும்பவே இல்லை. இரண்டாவது குழந்தைக்கு வயிற்றோடமொன்று போன இளைய மகளையும் காணவில்லை. அப்பாவின் உடல் நிலையோ சாதாரணமானதல்ல. கை கால்கள் வீங்கி வெடித்து நீர் வடிந்து கொண்டிருந்தது. இதற்கிடையே நெடி சாதுவாக வீசத் தொடங்கியதை நெருக்கமானவர்கள் உணர்ந்து கொண்டனர். ஆனால் யாருக்கும் தெரியப்படுத்துவதாக இல்லை. எல்லோர் முன்னிலையிலும் குளிப்பாட்டி வருத்த கேட்டின் தார்பயத்தை ஊர் கதைக்க வைக்க கூடாது. ராத்திரி அப்பாவின் உயிர் பிரிந்தபோது அருகில் நின்று கண்களை மூடிவிட்ட வெள்ளைப்பெடி என்ற வேந்தனையும், கால் விரல்களை பிணைத்து கட்டி உடலை துப்புரவு செய்து உடுப்பி போட்டு விடுவதற்கு உதவி செய்த அவனது சிநேகித பெடியன்கள் மூவரையும் ராத்திரியே ஏற்பாடு செய்திருந்தாள் அக்கா. காலை 6 மணி ஆவதற்குள் தூக்கிச் சென்று மறைவிடத்தில் குளிப்பாட்டி மிக கவனமாக ஈரம் உலர்த்தி புதிய ஆடைகள் அணிவித்து மீண்டும் மரவாங்கில் கொண்டு வந்து வளர்த்தி இன்னும் வேண்டிய வாசனை திரவங்களை எல்லாம் தெளித்தோம். அபியும் பார்க்கிறவர்களுக்கு எதுவும் புலப்படாத வண்ணம் மிகவும் அழகாக அப்பாவின் உடல் காட்சி தர வைத்திருந்தார்கள். விடிந்துவிட்டது. அதிக நேரம் வைத்திருக்க முடியாத காரணத்தால் சுறுசுறுப்பாக காரியங்கள் எல்லாம் நடந்தன. ஊரெல்லாம் அறிவிக்கப்பட்டு உற்றார் உறவினர் நண்பர்கள் புடைசூழ ருக்குப்பிள்ளை அப்பா இறுதி யாத்திரை புறப்பட போனார். வெள்ளையாச்சி திடீரென்று செத்தபடியால் கேவனுக்கும் என்ன நடக்குதோ தெரியாதென்று எழாமல் இருந்த காணிகளுக்கெல்லாம் கிழவரை இனாப்பி நேர காலத்தோடு கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். இன்றைக்கு கொல்லி கடமைக்கு ஆள் இல்லாமல் இழுபறையா போச்சுதான். கொல்லிக்கு உத்துக்காரன் வெளிநாட்டில்ல. ஊளை நின்ற முரண்டு மருமகன் கார் கூட உயிர் போற நேரத்தில் அருகில இல்லையாம். மூத்தவளை கொல்லி வைக்க சொல்லி கேட்க, ஆவணி முதல் நாள் மகளிரனை கல்யாணம் தொடக்கு கலக்க முடியாதென்று சொன்னாலாம். இளையவனை கேட்க, புதிதாக கட்டின வீடு குடிபூர்வையை பற்றி சொல்லி மறுத்து போட்டாலாம். முருகப்பிள்ளை அப்பா புறப்படுவதற்கு முன்னே இந்த இழுபறி விஷயம் கசிந்து வந்திருக்க சனத்தின் வாய்க்கு நல்ல வாய்ப்பாகி போய்விட்டது. வெள்ளை ஆட்சி 6 வருடங்களுக்கு முன்னமே போய் சேர்ந்து விட்டா. முருகப்பிள்ளை அப்பாவுக்கு முன்னம் பூவோடும் பொட்டும் தான் போய்விட வேணும்னு அவ விரும்பின மாதிரியே அது நடந்து விட்டது. வெள்ளையாச்சி போன பிறகு முருகப்பிள்ளை அப்பாவின் மனம் தனிமையை கொடுமையை அனுபவித்து வந்ததை அவரது நடத்தைகள் எடுத்து காட்டின. பிறகு வெள்ளையாச்சி தனது குல தெய்வங்களிடம் வேண்டிக் கொண்டது. அது மாதிரியே முருகப்பிள்ளை அப்பாவும் சில கோரிக்கைகளை தன்னுடைய உயிர் இயற்கையா போய்விட வேண்டும் என்றும், தன்ற கட்டைய 6வது புண்ணியவா நல்ல முறையில் அடக்கம் பண்ணிவிட வேணும் என்றும் தனது குல தெய்வமாகிய வைரவடம் இரவு பகல் விண்ணப்பித்து வந்தார். முருகப்பிள்ளை அப்பா நல்ல திடகாத்திரமான மனிதர். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கேவர சாப்பாட்டு விஷயத்தில் பூர்ண அக்கறை செலுத்தி வந்திருக்காரு. அதன் பலாபலம் தான் 10-12 வருஷத்துக்கு மூட்டு வலியால் அவதிப்பட்டு
நடை திறந்து வந்த இந்த காலகட்டத்திலும் பொல்லு பிடிச்சு கொண்டு வெள்ளிக்கிழமையில ஊர்ந்து ஊர்ந்து தன் வைரவர் கோயிலுக்கு போய் வருவார். தன்னோடு வந்து இருக்கும்படி அக்கா வலியுறுத்தியும் கிழவரோ தானும் கிழவியும் வாழ்ந்த அந்த கொட்டிலில் இருந்துதான் இறுதி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற பிடிவாதத்தோடும் கணவரை இழந்துவிட்டு 2 பிள்ளைகளோடு சிரமப்படும் அக்காவுக்கு மேலும் சுமையாய் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடும் இங்கே தங்கிட்டாரு. வெளிநாட்டில் உள்ள மகனின் மனைவி தனது மாமனார் முருகுப்பிள்ளை அப்பாவை ஒரே ஒரு மருமகள் என்ற தன்னுணர்வுடன் பொறுப்புடன் கவனித்து கொண்டு வந்தா. அடிக்கடி அவரை போய் பார்த்து என்ன ஏதென்று விசாரிப்பதும், அவருக்கு விருப்பமான உணவு பண்டங்களை சமைத்து கொண்டு போய் அவருக்கு கொடுப்பதும், அயலட்டையில் உள்ளவர்களுக்கு தெரிந்த விஷயம் தனது கணவர் பணம் அனுப்பும்போதெல்லாம் அப்பாவுக்கும் ஒரு தொகை கொடுவிட்டு அதை கணவனுக்கும் தெரியப்படுத்துவா இவ. என்னதான் இருந்தாலும் ஒரே ஒரு மகன் என்று இருக்கிறான், அதுவும் வெளிநாட்டில் உழைக்கிறான், தன்ற தகப்பனை கவனிக்கிறது இல்லையாம் என்று தான் ஊரவர்களும் வெளிநாட்டில் உள்ள அவனது உறவினர்களும் பேசிக்கொண்டாங்க. ஆனால் அவனும் எவரது நினைப்புக்கும் பேச்சுகளுக்கும் எதிராக தன்னை நியாயப்படுத்தி காட்ட முனைந்ததா தெரியவே இல்லை. மாறா மனப்பூர்வமாக தனது தந்தை மீது அன்பு வச்சிருந்தான் அவன். கிழவனும் அவன் மீது அவனது மனைவி மீதும் அளவற்ற அன்பு வச்சிருந்தாரு. அதனால் மகனின் பேரப்பிள்ளைகளை காணும் போதெல்லாம் தானும் குழந்தையாகி விடுறாரு. குழந்தைகளிடமிருந்து தனது மகளை பற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்டு விசாரிப்பாராம். அதுபோலவே அவனது மனைவியும் அவனோடு தொலைபேசியில் கதைக்கும் போது தனது மாமனாரை பற்றி சின்ன சின்ன செய்திகளையும் ஒப்புவிப்பாளாம். இதனால் அவன் தனது தந்தையாரோடு அடிக்கடி நேரடியாக பேசுவது விட்டாலும் கிழமைகளில் ஒரு தடவையேனும் வீட்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனுக்குடன் ஊர் விஷயங்களை தகப்பனின் சுகங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. மனைவியின் அறிவிப்பும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் விரைவும் ஓரளவுக்கேனும் தனது தந்தையை கவனித்து பராமரிக்கும் திருப்தியை அவனுக்கு கொடுத்திருக்கு. 2 வாரத்துக்கு முன்பு கொழும்புக்கு வந்திருந்த தனது அக்காவின் மகனோடு அவன் கதைத்தான். அவனுக்கு ஒரு செல்ல பிள்ளை போலவும் ஒரு நண்பனை போலவும் பழகி வரும் அக்காவின் மகன் திடீரென அந்த செய்தியை சொன்னபோது அவனுக்கு இதயம் சுருங்கிவிட்டது. அம்மா அப்பாவுக்கு கால்கள் வீங்கி வெடித்து நீர் வடிய துவங்கியிருக்கு மாமா, உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி போட்டு தான் எங்களைத்தான் பேசுவீங்க, அதான் அம்மா உங்களுக்கு சொல்ல சொன்னவா. ஐயாவை ஒரு அனாதை போல விட்டுட்டு நான் இங்கே பாரமாக இருக்கிறேனா? பூதாங்கரமாக அவனுக்கு முன் எழுந்து நின்று அந்த கேள்வியால் அவன் உடல் குறுகியது. கண்கள் லேசாக பனித்தன. அவனுக்கும் மருமகளுக்கும் இடையே சில வினாடிகள் உரையாடல் எதுவும் இடம்பெறல. மருமகன் மறுமுனையிலிருந்து மாமா என்றான். மாமா, நீங்கள் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நாங்கள் அம்மா அப்பாவை தன்னை ஆறுதல் படுத்துவதற்காக மருமகன் சொல்வதாக நினைத்தான். கொழும்புக்கு வந்த காரியத்தை முடித்து கொண்டு நாளைக்கு மருமகன் ஊருக்கு போவதாகவும் கூறினான். மறுநாள் நெடுநேர முயற்சிக்கு பின்பு தொலைபேசியில் தொடர்பு கிடைத்தது. அவன் தனது மனைவியுடன் கதைத்தான். தனது மாமனாரின் நிலைமையை பற்றி மனைவி சொன்னான். மாமாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டாக்டர் சின்ன தம்பி வந்து மருந்து கொடுத்தாரு, புண்ணுக்கு மருந்து கட்டினாரு, இப்போ புண் காஞ்சி இருக்கு, நீர் வடிகிறதும் குறைஞ்சி என்று சொன்னான். அவனது மனம் சற்று ஆறுதல் அடைஞ்சாலும் வயோதிப காலத்தில் கால் வீங்கி வெடித்து நீர் வடிவது ஐயாவுக்கு மேலும் புதிதாக வந்து சேர்ந்த வருத்தம் என்பதை நினைத்தபோது அவன் மிகவும் கவலம் அடைந்தான். இவ்வளவு காலம் மூட்டு வலியால் எவ்வளவு வேதனைகளை தாங்கி கொண்டிருந்த ஐயாவுக்கு இப்போ இந்த வருத்தம் வந்து சேர்ந்திருக்கே. இந்த நேரத்தில் ஊரில் தானும் தங்கியிருந்து தந்தைக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று துன்பமான இந்த நேரத்தை தானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆதங்கப்பட்டான். 2 வாரங்கள் கழிந்திருக்கும். தந்தையார் வயவை போல எழுந்து நடமாடி துவங்கி விட்டார். அவள் முருகுப்பிள்ளை அப்பாவோடு கதைப்பதற்காக அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருந்து முயற்சி செய்து கொண்டிருந்தான். 1 மணி தியாலமா தொடர்ச்சியா இலக்கணங்களை அழுத்தி கொண்டிருந்தான். மனம் சலிக்காது முயற்சி செய்வதில் ஒரு வார தொடர்பு கிடைச்சது. மனைவிதான் கதைத்தா. மனைவியின்
சுகநலங்களை கேட்டதோடு நிறுத்திவிட்டு உடனடியாக கைத்தொலைபேசியை எடுத்துச் சென்று தகப்பனார் வீட்டில் அவரிடம் கொடுக்கும்படி சொன்னான். ஆனால் ஊரில் ஒரு சில மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் கைத்தொலைபேசியில் சார்ஜ் குறைந்து போய் இருப்பதால் இப்போது பேச முடியாது என்று மனைவி சொன்னான். அவனுக்கு எரிச்சலா வந்தது. ஐயா, இந்த நேரத்தில் வீட்டுக்கு சிரமப்படுத்தக்கூடாது. சாய், இப்ப அங்கே நல்ல பணியாகவும் இருக்கும். தனக்குள்ளே யோசித்தவன் மனைவியிடம் விடைபெற்று கொண்டு தொலைபேசியை சடார் என்று வைத்து விடுத்தம் செய்ய தொடங்கினான். அவனுக்கு வேலைத்தளத்தில் மன ஒருமைப்பாட்டோடு வேலை செய்ய முடியாமல் இருந்தது. எனினும் ஒருவாறு அன்றைய பொழுதை யூத்து பறித்து முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். உடை மாற்றிவிட்டு குளிப்பதற்கு ஆயத்தம் செய்தான். அப்போது தொலைபேசியில் மணி ஒலிச்சது. தூக்கினான். அவனது மனைவி பேசினான். இஞ்சாருங்கோ, அப்பா மாமாவுக்கு கடுமையாக இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு கால் ஃபோன் அடியுங்கோ. கவலைப்படாமல் இருக்கும்படி ஆறுதல் கூறிவிட்டு ஃபோனை வச்சு விட்டா. ஒரு கணம் உலக இயக்கம் தடைப்பட்டது அவனுக்கு. எவ்வளோ நேரம் அப்படியே தொலைபேசிக்கு முன் இருந்தானோ தெரியல. இதயம் பலமாக அடிச்சிச்சு. கண்கள் இருண்டு கொண்டு வந்துச்சு. இத்தனை காலமா, அதிலும் அவனது தாயாரின் மறைவுக்கு பின்னர் வகுத்து வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் தகர்ந்து நீராக்குச்சு. அவனது முன்னேற்றத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கியும் இறுதியில் ஒருவித பலாபலனையும் அனுபவிக்காமலும் அவனது வாழ்க்கை நிலை சிறப்பிக்கவும் கண்டு மகிழாமலும் தனது பிரசன்யமற்ற சூழல்ல கண்ணை மூடிவிட்ட அவனது தாயின் மறைவுக்கு பின்னர் இந்த அகதி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தனது சட்ட ஆலோசகர் மூலம், தனது பகுதி எம்பி மூலம் எத்தனையோ முயற்சிகள் செஞ்சான். தாயக அரசியல் நிலையிலும் கண்ட மாற்றங்களை சாதகமாக்கி ஒரு தடவை தனது தகப்பனாரது போய் பார்த்து வர வேண்டும், இல்லையெனில் நாட்டுக்கு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அவனது இந்த திட்டம் நிறைவேறாமல் சரிந்து விட்டது. இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தியை கேட்டவன் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் 2 நாட்களுக்கு முன்னர் தான் கேவன மிக சுகமாயிருப்பதா மனைவி சொன்னான். இந்த 2 நாட்களுக்குள் என்ன நடந்தது? சுகையீனம் சற்று அதிகமாகுவதும் பின்னர் சுகமடைந்து வருவதும் மிகச் சாதாரணமாக நிகழ்ந்து வந்தது. இந்த முறை இப்படி திடீரென்று ஐயா இன்னும் ஒரு பேரப்பிள்ளையின் திருமணத்தையும் கண்ணால் காணல. மூத்த அக்காவின் மகளுடைய திருமணத்தை கண்டு கொண்டு தான் போவார் என்று மனதை அவள் திடப்படுத்தி வைத்திருந்தாள். இப்படி ஒரு ஆன்மீகவாதியா நம்பியிருந்த அவன் கேவன் போய்விட்டார் என்ற செய்தியை அறிந்ததும் கல்லாய் இறுகி போனான். முருகுப்பிள்ளை அப்பாவின் இறுதி கிரயங்கள் யாவும் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு விட்டன. கேவனின் உயிர் பிரிந்த நேரத்திலிருந்து இன்று இறுதி கிரியைகள் நடைபெறும் வரை மனைவி வீட்டோடு அடிக்கடி தொடர்பு கொண்டு ஒவ்வொரு காரியமும் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, வீட்டில் எந்த பகுதியில் பிரேதம் வைக்கப்பட்டிருக்கு, சந்தைக்கு போனது யார், தோய வார்த்தவர்கள் யார், கொல்லி வைத்தது யார், தனது பிள்ளைக்கு இருவருக்கும் பந்தம் பிடித்தார்களா என்றெல்லாம் அறிந்து கொண்டான். கடைசியாக அவன் தனது அக்காவோடும் கதைத்தான். அக்கா சொன்னால், தம்பி, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, இங்க எல்லாம் நல்ல மாதிரி காரியங்கள் ஒப்பேறி போட்டன. அம்மாவின்ற காரியத்துக்கும் நீ இல்லை, ஐயாவுக்கும் இல்லை என்று கவலைப்படாதே. என்ன தம்பி செய்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ வெளிநாட்டில் இருந்து கொண்டும் அம்மா ஐயாவில் எவ்வளவு பாசம் வச்சுட்டு இருந்திருக்க, எவ்வளவு கவலையோடும் இருந்த என்று எனக்கு தெரியும். அக்கா இதனை சொன்னதுதான் தாமதம். அவனது கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் பெருகெடுத்து ஓடியது. அது மாத்திரமில்ல, உன்னை பார்க்காத குறைய உன்ற பிள்ளைய பார்த்து தான் ஐயா ஆறுதல் அடைவேர் என்றதும் எனக்கு தெரியும். பொல்லு பிடிச்சு கொண்டும் உங்களோட வீட்டு அடிக்கடி போவார். மச்சாலையும் தன்றை இன்னொரு பெம்பளை பிள்ளை மாதிரி தான் ஐயா நினச்சி இருந்தார். மச்சாலும் ஐயாவென்ற இறுதி நேரத்திலையும் முழு மூச்சா எல்லா கடமைகளையும் செய்தவ. உன்ற பழைய சிநேகதி தான் வேந்தனும் இன்னும் 2-3 பெரியாலும் நல்ல பாடுபட்டவர்கள். ஒருங்கா அவர்களுக்கு டெலிஃபோன் செய்து நன்றி சொல்லுடா தம்பி. நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த ஒரு நெடுமூச்சு வெளிப்பட்டு தெரிந்தது. அவன் தனது அக்காவிடம் காடாத்து 8 சிலவு, அந்தியேட்டி போன்ற எல்லாவற்றையும் பற்றி விவரமாக கதைத்து வைத்தான். பின்னர் மனம் உடலாலும் களைத்திருந்தாலும் உட்கார்ந்த இடத்திலே சாய்ந்து விட்டான். 2 மாதங்கள் கடந்திருக்கும். அவனுக்கு இலங்கையிலிருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. கடிதத்தை பித்து பார்த்தான். உள்ளே அவனது தந்தையின் மறைவையொட்டி வெளியிடப்பட்ட நினைவு மடல் காணப்பட்டது. நினைவு மடலில் தகப்பனாரின் அழகான படம். ஐயாவை ரசிச்சான். நெடுநேரமாக ரசிச்சான். ஐயா இறந்தபோது இவ்வளவு இளமையா இருந்தாரா? இது நிச்சயமா பழைய படம்தான். அவன் படத்தை உற்று உற்று பார்த்தான். நெடுநேரம் பார்த்திருப்பான். கதிரையில் உட்கார்ந்திருக்கும் உருவம். ஐயாவா? ஐயா! தேகத்தின் பருமனம் உயரம் இப்படி இல்லையே. அது உயர்ந்து கொண்டும் பருமம் அடைந்து கொண்டும் நெற்றியில் திட்டான அசாதாரணமான சுருக்கங்களோடு கண்கும் விகுந்து விடுவது போல வெள்ளி திணுக்காதுகள்
சுகல அளவு விஸ்வரூபம் எடுத்ததா ஐயா, என்ன இது தோளில் மெலிந்து நீண்டு வானளவு வளர்ந்து கொண்டே சென்ற கழுத்து. அவன் முடிவை தேடியும் அது பிரபஞ்சத்தின் முடிவிலக்குச் சென்று மறைந்ததும் கண் இமைக்கும் நேரம் கருமை போர்த்தியபடி கீழிறங்கியும் மீண்டும் வளர்ந்தும் கால்களும் கைகளும் ஊதி யானையின் வயிறாக பெருத்தும் பின் சிறுத்தும் தனி எலும்புகள் முடிவாகியும் முடிவிடங்களிலிருந்து 6 பெருக்கெடுத்து ஓடியது. பலர் ஆற்று வெள்ளத்தில் அடிபட்டு போய் கொண்டிருந்தார்கள். ஆற்று வெள்ளத்தின் இரைச்சலையும் மீறி ஆக்ரோஷமாக யாரோ சித்தர்கள் அவனது காதுகளில் பஞ்சடித்து கிடந்தன. சரம் சாரமாக உடலெங்கும் வேர்த்திருந்தது. பிடரி கன்னங்கள் கண் இடுக்குகளில் வேர்வை ஓடியது. சோஃபாக்குள் முடங்கி கிடந்திலிருந்து திடுமென வீழ்த்து எறிந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான். வெகு நேரமாக சோஃபாக்குள் கிடந்ததில் அவனது கழுத்து சுளுக்கி கொதத்தது. முருகுப்பிள்ளை அப்பாவின் நினைவு அஞ்சலி மடல். பிள்ளைகள் பிரலாபம், மருமகள்கள் பிரலாபம், பேரப்பிள்ளைகள் பிரபாலங்களை தாங்கி கண்ணீர் அஞ்சலி கலந்து மிக அழகாக வெளிப்பட்டிருந்த அந்த மடல் அவனது கைகளுக்குள் கசங்கியபடி கிடந்தது. இந்த கதை எப்படி இருக்கு? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக. நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.